ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து லாபம் நட்டம், ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே சிங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒருவருடைய வருமானம் 20% அதிகரிக்கிறது, அதன் பின் 20% குறைந்தது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன சதவீதம்? பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஜென்ரலாக என்ன திங்க் பண்ணுவோம்? 20% அதிகரிக்கிறது, 20% குறைஞ்சிச்சு. கரெக்டா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஆயிடுச்சு. அப்போ என்ன நினைப்போம்? எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணும். கரெக்டா? ஆனால் பட் ஆன்சர் அது ராங். ஸோ இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி plus or minus a into b divided by 100. ஏன் 100 போட்டோம்னா பர்சன்டேஜ்னால 100ஆல டிவைட் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி எத்தனை சம்மு கேட்டாலும் இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். 20% அதிகரிக்கிறது, எங்கெல்லாம் அதிகரிக்கிறதுன்னு வருதோ நான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லையா, நம்ம இங்கே ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 20% குறைந்தது, எங்கெல்லாம் குறைந்தது தள்ளுபடி எங்கெல்லாம் வருதோ அங்கே மைனஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே ஏவோட வேல்யூ அதிகரிக்கிறது, குறைஞ்சதுன்னா பியோட வேல்யூ. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னங்க? 20. ப்ளஸ் ஆர் மைனஸ்னா ப்ளஸ் எடுத்துட்டேன். மைனஸ் பியோட வேல்யூ என்ன? அதுவும் 20. இங்கே ப்ளஸ் வருமா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஏ இன்ட்டு பின்னா 20 இன்ட்டு 20ன்னு அர்த்தம், டிவைட் பை 100. ஸோ புரிஞ்சுதா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. ப்ளஸ் ஆர் மைனஸ்னா எங்கே ப்ளஸ் எடுக்கணும்? எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, எங்கெல்லாம் அதிகரிக்குதோ அங்கே ப்ளஸ்ஸு, எங்கெல்லாம் குறைந்தது அல்லது தள்ளுபடி அப்படின்னு வருது அங்கெல்லாம் மைனஸ். அப்போ இங்கே அதிகரிக்கணும்னால இங்கே ப்ளஸ்ன்னு எடுத்தேன், இங்கே குறைந்ததுனால இங்கே மைனஸ்ன்னு எடுத்தேன். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸு, ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 20 100. இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கன்னா இங்கே ப்ளஸ் 20யும் மைனஸ் 20 கேன்சல் ஆச்சுன்னா இது ஜீரோவாக மாறும். மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. அப்போ இந்த மைனஸ் 4ன்றது என்னது? குறைந்ததுன்னு அர்த்தம். மைனஸ் 4ன்றது வந்து குறைந்ததுன்னு அர்த்தம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 4%. 4% குறையும். சப்போஸ் இங்கே +4 வந்தால் 4% அதிகரிக்கும். ரொம்ப ஈஸியான சம்மு தான்.